வணக்கம் மக்களே. இன்றைக்கு நான் வெண்டி எப்படி நான் அதை சேவ் பண்ணி அதை விதைக்கு விடுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பால் வண்டி, ஸ்ரீலங்காவிலிருந்து கொண்டு வந்த பால் வண்டி, ஒயிட் ஒக்ரா. ஸோ இதை நான் சீட்ஸுக்கு விட்டுருக்கிறேன். இது நல்லா முத்தி வந்த பிறகு நான் இதை காய வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் விதை கொடுக்கலாம், கண்டா நட்டு கொடுக்கலாம். என்னட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்குறவ. ஸோ இது இருக்குது. மற்றது சிகப்பு வண்டியின் அளவை பாருங்கோ. என்னுடைய கையில் இருந்து எந்தளவு பெரிய வண்டி நீங்கள் உங்களை கண்டிருப்பீங்க. ஆனால் சிகப்பு வண்டி. ஸோ இது நான் விதைக்கு விட்டுருக்கிறேன். இதே போல் நிறைய சிகப்பு வண்டி விதைக்கு விட்டுருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது சிகப்பு வண்டி தேவைன்னு சொன்னால் வண்டி விதை உங்களுக்கு நான் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்னுடைய மெசேஞ்சரில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் விவரங்களை சொல்லுவேன். நிறைய எனக்கு சிகப்பு வண்டி இருக்குது. மரத்திலேயே காய விட்டுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இது பிடுங்காமலே விட்டுருக்கேன். இது இனி ரெடி ஆகுது. ஸோ இங்கே காஞ்சு மரத்தோடையே காய விடுவேன். இதுவும் கொஞ்சம் இந்த வெதர் எங்களோட செப்டம்பர் நடுப்பகுதியில் இருக்கிறோம். ஸோ நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் இன்னும் காயட்டுமெண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தில் பெரிய வண்டி எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லி நிறைய வண்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தில் பெரிய வண்டி. ஸோ நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டா எனக்கு மெசேஜ் பண்ணினா நான் உங்களுக்கு விவரங்களை சொல்லுவேன். நிறைய சிகப்பு வண்டி இருக்கு. என்னட்ட காஞ்சிருக்கு பாருங்க. இதுலேயே காஞ்சிருக்குங்க. இது வடிச்சிட்டு இதை நான் வெட்ட வேணும். நிறைய சிகப்பு வண்டி இருக்குது. இதுவும் பால் வண்டி, பெரிய பால் வண்டி, ஒயிட் கலர், நல்ல பெருசு. இது நல்லா வளர்ந்துருக்கு. இங்கேயும் இருக்குது, கீழையும் இருக்குது, காஞ்சிருக்கு. இங்கே பாருங்க. நான் இப்படித்தான் இதை விதைக்கு விட்டு எடுப்பேன். இந்த சிகப்பு வண்டி, வெள்ளை வண்டி எல்லாத்தையும் நான் அப்படித்தான் எடுப்பேன். ஓகே மக்களே, உங்களுக்கு சிகப்பு வண்டி, மற்றது வெள்ளை வண்டி, பால் வண்டின்னு சொல்கிறது. ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தேவையான அளவு சிகப்பு வண்டி இதெல்லாம் உங்களோட அடுத்த வருஷ தேவைக்கு என்னட்ட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். பார்த்தீங்களா, நிறைய வண்டி விட்டுருக்குறேன். நிறைய சிகப்பு வண்டி இருக்குது. நீங்கள் எவ்வளவு வேணுமானு கேட்கலாம். நன்றி மக்களே. எங்கேயும் இருக்குது வெள்ளை வண்டி, பால் வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்குது. சிறப்பு வண்டி நிறைய இருக்குது. ஓகே மக்கள், இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த மிளகாய் நல்ல நீட்டு மிளகாய். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு பெரிய மிளகாண்டு. ஸோ எல்லா மிளகாயும் அநேகமாக ஒரு மரத்தில் நல்ல நீட்டு மிளகாயாக காய்க்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு கையில் எவ்வளோத்துக்கு நிற்குதாண்டு. ஸோ என்கிட்ட நிறைய மிளகாய் இருக்குது. இதை நான் விதைக்கு விட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டுகளாக வேணுமெண்டா, சீட்ஸாக வேணுமெண்டா உங்களுக்கு நான் தர ரெடியாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோட மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நீட்டு மிளகாயும் இருக்குது. இதில் எல்லாம் நான் பழுக்க விட்டுருக்கிறேன். ஸோ விதைக்காகவே நான் பழுக்க விட்டுனேன். இதில் நிறைய பெரிய காய்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிறைய விதை இருக்குது. உங்களுக்கு நான் சீட்லிங்ஸாகவும் தரலாம், சீட்ஸாகவும் கொடுப்பேன். ஸோ என்னோட தொடர்பு கொள்ளுங்க.
இந்த இது எல்லாரும் விரும்பி வந்து வாங்குறவ பெரிய இன மிளகாய். உரைப்பு குறைவாக தான் இருக்கும், நல்ல உரைப்பு இல்லை. ஓகே, என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு விவரம் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த கொச்சி மிளகாய், அதாவது மேல் நோக்கி வளர்கிற மிளகாய் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் இருக்குது என்னட்ட. இதில் ஒரு இடத்துலையே நிறைய காய்ச்சிருக்கு. நான் கொஞ்சம் பிடுங்கிட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்படி இருந்து ஆல்ரெடி என்னிட்ட நிறைய மிளகாய் பழுத்தது. அந்த பழுத்த மிளகாயெல்லாம் நான் காய வச்சிருக்கிறேன். இன்னும் மரத்துலேயும் நிறைய மிளகாய் இருக்குது. தேவையான அளவு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.